சூப்பராக இருக்கும் படம், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சது, எல்லா சினிமே நல்லா இருந்தது. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு, எல்லாமே பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. சூப்பராக இருந்தது, எல்லாமே கேரக்டர் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. சூப்பராக இருக்குது. குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபினிட்டர், ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் நடிச்சிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்காலம் இருக்குது. பட்டை கிளப்பிட்டாப்பில். எனக்கும் திருநெல்வேலி தான். எங்கள் ஊர்கிட்ட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு முந்தின்னும் போது ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கூட நான் படம் எப்படியே இருக்கும்னு நினச்சேன். பார்த்ததுக்கப்புறம் உண்மையிலே ரொம்ப எத்தனை வாட்டி அழுதுட்டேன். முடியல, ரொம்ப இமோஷ்னலு. அடுத்த தலைமுறைக்கு அந்த பையனை விட்டு தலைமுறையாக வர மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறது, நல்லா இருந்துச்சு சொல்கிறது, நல்லா எமோஷ்னலாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க அந்த பையன்லாம். அந்த பேச்செலாம் பார்க்கும்போது அப்படியே எங்கள் ஊரில் பேசுகிற மாதிரி, எங்கள் ஊருக்கு நான் போன மாதிரி ஆகிடுச்சு. எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகிடுச்சு. ஊருக்கெலாம் போயிருக்கோம், நாங்களும் வாழைத்தோப்பெல்லாம் வச்சுருந்தோம், விளையாட தான் செஞ்சுருக்குமே தவிர சம்மந்தம் இதெல்லாம் இல்லை. தாராளமாக பார்க்கலாம். ஆனால் கொஞ்சம் ரொம்ப எமோஷ்னல் தான். ஒரு டைம் அழுக வரும்போது எந்திரிச்சு போயிடலாமான்லாம் தோணுச்சு. சரி, இருந்தாலும் கிளைமேக்ஸை பார்க்கணும், என்னதான் ஸ்டோரின்றது தெரிஞ்சுக்கணுன்ட்டு உட்காந்து பார்த்து அழுதாலும் பரவாயில்லன்ட்டு நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்ததுண்ணா. அதான் அவரோட முந்தைய படங்கள் மாதிரி இதை கம்பேர் பண்ணும்போது இந்த படம் நல்லாவே இருக்குது. அவரோட முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணி ஒரு இறுக்கமாக இருக்கும். ஆனால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு. ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் எண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு மனசெல்லாம் நெகிழ வைக்கிற மாதிரி, எல்லோரும் ஒரு டியர்ஸோடு வெளில வர மாதிரி பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் நான் தான் சொல்லுறேன். கிளைமேக்ஸ் வந்து ஒரு டியர்ஸோடு வெளில வருவோம். அதுவும் பர்டிகுலராக அவங்க அந்த அம்மா வந்து அந்த சாப்பாடு தட்டை பார்த்துட்டு அவங்க பிள்ளைய நினச்சி அழுவாங்க. அந்த மொமெண்ட்லாம் உண்மையாக சூப்பராக இருந்தது. அவர் அதான் அவரோட வாழ்க்கை வரலாறு கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்லா எடுத்துமே மக்கள்கிட்ட சேர்த்துருக்காரு. அப்படி தான் நினைக்கிறேன். எல்லோரும் அப்படி தான் நினைக்கிறேன். ரெஸ்பான்ஸ் அப்படி தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஸோ எல்லோரும் வந்து பார்க்கணும் கண்டிப்பாக. படம் எனக்கு தெரிஞ்சு சந்தோஷ் நாராயணனும் மாரி செல்வராஜோட 2 பேரும் இல்லைன்னா கண்டிப்பாக படம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் இல்லைன்னா அவர் இல்லை. ஏன்னா கதைக்கு வந்து முக்கியமாக சந்தோஷ் நாராயணன் தான் உயிர் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு சீன்லேயும் நீங்கள் ஃப்ரேமில் நீங்கள் அவரோட மியூசிக் இல்லாமல் கண்டிப்பாக நகர்ந்துருக்காது, அடுத்தடுத்து நகராது. நல்லா பண்ணியிருக்காங்க. 2 விண்டேஜ் சாங்ஸும் சூப்பராக போட்டிருக்காங்க. நல்லா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. 2 பேருமே வந்து புது ஆக்டர்ஸ் மாதிரியே இல்லை. 2 பேரும் வந்து ரொம்ப தேர்ச்சியான நடிகர் மாதிரி. அதாவது எதுவுமே புதுமுகமாக இருக்கிறது நல்லா இந்த படத்துக்கு ரொம்ப நல்லதாக போச்சு. கலையரசன் அவர் இந்த 2 பேரை தவிர்த்து இதெல்லாம் புதுமுகமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அந்த மக்களோட அந்த கிராமத்து சாயலில் கரெக்டாக இருந்தது. ஸோ அது நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆர்டிஸ்டெல்லாம் நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுதான் படத்தோட கனெக்ட் பண்ண வைக்குது. ஏன்னா இப்போ பழைய முகங்களை பார்த்தா நமக்கு அவ்வளோவா கனெக்ட் ஆகாது. பட் இது ரொம்ப கனெக்ட் ஆகிருக்கு. தேர்ச்சியாக எடுத்திருக்காரு, நல்லா நடிக்க வச்சுருக்காரு. அந்த குறிப்பாக அந்த சிவனேந்தன் கேரக்டரு, அந்த சிவம் கேரக்டரில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. 2 பேரும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் ட்ரோல் பண்ணுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே அவங்க வாழ்க்கை வரலாறு எடுக்கிறதுல ரொம்ப தவறு. ஏன்னா வாழ்க்கை வரலாறு அவங்க பேசுகிறதுல ரொம்ப யோசிப்பாங்க. பட் ஆனால் இவர் பேசியிருக்காருன்னா அது நடந்திருக்கு இல்லைங்களா, ரியலாக அவருக்கு நடந்ததை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியுதுல்ல. இப்படிலாம் கஷ்டமாக நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளால் கனெக்ட் பண்ண முடியுது. அதனால் அவர் எடுத்திருக்காருன்னு எனக்கு தோணுது. அதை ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியுதுல்ல. இப்போ அவரோட வாழ்க்கை வரலாறு நம்மளால் கனெக்ட் ஆகிக்க முடியுது. அது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நல்லா கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் வந்து பாருங்கள் தேட்டர்ஸ்க்கு. ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க. ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி மிக சிறப்பாக மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. சோகம் இருந்தாலும் கூட நம்ம எல்லாம் சிந்திக்க தூண்டிய மாரி செல்வராஜ் திரைப்படம் மிக சிறப்பாக இருந்தது. கிளைமேக்ஸ் வந்து வருத்தமாகவும் தான் இருந்தது. உண்மை சம்பவம், வருத்தம் இவைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும். மாற்றப்படுவதற்காக மக்கள் எல்லாம் எழுச்சியுடன் செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தான் இது தோன்றுச்சுங்க. எங்களுக்கு அது ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு குழுவோட அந்த பையனுடைய முகத்தில் வந்து ஒரு எறும்பு மாதிரி ஒரு இன்செக்ட் போவோம், மரவட்டை மாதிரி ஒன்று, அதில் கூட நுணுக்கமாக ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த மரவட்டைக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தூண்டுற அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருந்ததுங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக பார்க்கலாம், நிறைய பேர் பார்க்கணும். அதெல்லாம் உண்மையாக நல்லாவே இருந்தது. அவங்களும் சூப்பராக பண்ணியிருக்காங்க. யாருமே குறை சொல்கிற மாதிரி பண்ணல. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃப்ரேமில் வந்து 3rd person கூட சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா வேலை வாங்கியிருக்காரு. நல்லா இருக்கு.